குறிக்காகத்துக்கு ஒரு பையன் இருந்தா, அவன் பேரு ஜக்கு. கோரி சமீபத்துல ஒரு முட்டை விட்டு இருந்தது. அதுல இருந்து குழந்தை வெளிவர நேரம். ஜக்கு, இன்னும் 2-3 நாள்ல உனக்கு தம்பி பிறந்துடுவான். அதுக்கப்புறம் நீதான் அவனை பத்திரமா பாத்துக்கணும். அவனை நதிக்கு அழைச்சிக்கிட்டு போய் அவன் கூட விளையாடணும். அம்மா, எனக்கு தம்பி வேணாம், தங்கச்சி தான் வேணும். எனக்கு தங்கச்சி பிறந்தா நான் அவ கூட விளையாடுவேன். அவளை அழைச்சுக்கிட்டு நதிக்கரைக்கு போவேன். கோரிக்காகத்தோட கணவர் காலுக்காகத்துக்கு பெண் குழந்தைதான் பிடிக்காது. ஒரு நாள் காலுக்காகத்தை சந்திச்ச சாகர்புரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. காலு, உன்னோட வீட்டுல இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு என்னோட பையன் ஜக்குவுக்கு ஒரு தம்பி பிறக்க போறான். காலு, உனக்கு தான் ஒரு ஆண் குழந்தை இருக்குல்ல, அதனால பெண் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்க. பெண் குழந்தை பிறந்தா வீட்டுக்கு லட்சுமி வந்த மாதிரி. சாகர்புராவோட பேச்சால ரொம்பவும் கோபமான காலுக்காக உடனே தாவி போய் சாகர்புராவான மரத்துல இருந்து கீழே தள்ளிடுச்சு. ஏய் சாகர், நான் ஒரு நல்ல விஷயத்த பத்தி பேசும்போது யாராவது வாய்க்கு வந்தபடி பேசினா என்னால தாங்க முடியாது. இங்க பாரு, உனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு வேணா வேண்டிக்க. எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்னோட முட்டையில இருந்து ஆண் குழந்தை தான் பிறக்கணும். இந்த சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழிச்சு கோரிக்காகத்தோட முட்டையில இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை ஒண்ணு வெளிவந்துச்சு. காலுஜி, நாம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்தோமோ அது நடந்துருச்சு. ஆனா பெண் குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு ஜக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டான். எனக்கு தங்கச்சி பிறந்துடுச்சு, எனக்கு தங்கச்சி பிறந்துடுச்சு. ஜக்கு, வாய மூடிக்கிட்டது. நான் ஏற்கனவே கோபத்துல இருக்கேன். இந்த சமயத்துல நீ சந்தோஷத்துல குதிச்சின்னா நான் எல்லா கோபத்தையும் அப்புறம் உன் மேல காட்டிடுவேன். அப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? எனக்கு தங்கச்சி பிறந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். அது ஒரு தப்பா? அப்பா, என்னப்பா, எதுக்காக என்ன பார்த்து கோவப்படுறீங்க? லேய் ஜக்கு, நீ பிறந்தப்ப 2 நாள் வரைக்கும் பேசவே இல்லை. இத பாரு, பிறந்த உடனே என்னையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சொன்ன காலுக்காக பிறகு கோபத்துல அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இங்க பாரு, சத்தம் போடாம அந்த கூட்டுல போய் உட்காரு. என்கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் நீ சிரிச்சு சிரிச்சு பேச தேவையில்லை. கோரிக்காக அப்படி சொன்னதும் பயந்து போன அந்த பெண் குழந்தை எதுவும் பேசாம மௌனமா இருந்தது. காலுக்காகவும் கோரிக்காகவும் தன்னுடைய பையன் ஜக்குவை நல்ல முறையில கவனிச்சுக்கிட்டாங்களே தவிர அவங்களோட பெண் குழந்தைய ஏனோ தானோன்னு தான் வளர்த்தாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ஒரு நாள் காலுக்காகவும் கோரிக்காகவும் ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு நதிக்கரைக்கு போனாங்க. ஆனா அவங்க பெண் குழந்தை பிளாக்கிய மட்டும் வீட்லயே விட்டுட்டு போயிட்டாங்க. பிளாக்கிக்கு இது வரைக்கும் காலுக்காகவும் கோரிக்காகவும் பறக்க கத்து கொடுக்கவே இல்லை. அதனால கூட்டுல இருந்து கீழே இறங்கின பிளாக்கி மெதுவா தத்தி தத்தி வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. அந்த சமயத்துல அந்த வழியா பறந்து போன சோனா குருவி வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த பிளாக்கிய பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. ஆமா, நீ யாருமா? எதுக்காக இங்க தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? ஆண்டி, அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல. அப்புறம் எனக்கு இன்னும் பறக்க கத்து கொடுக்கவும் இல்ல. பெண் குழந்தைதான் சில பேர் இப்படிதான் அவங்க மேல வெறுக்க கூட்டி வளர்க்குறாங்க. உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆண் குழந்தைதான் பிடிக்கும் போல இருக்கு. அதனாலதான் உனக்கு இன்னும் எதுவுமே கத்து கொடுக்காம இருக்காங்க. ஆனா அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் கத்து கொடுக்கறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பிளாக்கிக்கு பறக்க கத்து கொடுத்துச்சு. பிளாக்கியும் சோனா குருவி சொன்ன மாதிரி கக்கைய பலமா வீசி பறக்க ஆரம்பிச்சது. இப்படி முயற்சி பண்ணின பிளாக்கி முதல் முயற்சியிலேயே பறக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிளாக்கி ரொம்ப புத்திசாலியா இருக்கா. முதல் முயற்சியிலேயே இப்படி எந்த குழந்தையும் பறக்க கத்துக்க மாட்டாங்க. ஆனா பிளாக்கி நல்லாவே பறக்க ஆரம்பிச்சுட்டா. ஆண்டி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு பக்கத்து காட்டுல இருக்கு. பக்கத்து காட்டுல ஒரு வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்துலதான் என்னோட வீடு இருக்கு. ஆண்டி, ஆண்டி, அம்மாவும் அப்பாவும் ஜக்குவை கூப்பிட்டு நதிக்கரைக்கு தான் போயிருக்காங்க. நானும் அங்க போறேன். இப்படி சொன்ன பிளாக்கி பிறகு நதிக்கரைக்கு பறந்து போச்சு. திடீர்னு பிளாக்கி பறந்து வந்து இறங்கினதை பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பிளாக்கி, நீயா? நீ எப்படி இங்க வந்த? நீ எப்ப பறக்க கத்துக்கிட்ட? அம்மா, எனக்கு சோனா ஆண்டி தான் பறக்க கத்து கொடுத்தாங்க. நான் கூட பறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கு. இங்க பாரு கோரி, உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன் இத கொண்டு போய் எங்கேயாவது மலைப்பகுதியில விட்டுட்டு வான்னு. நீ கேட்கல. இப்ப பாரு, இது பறக்க கத்துக்குச்சு. இது வளர வளர இத பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஏங்க, அவளுக்கு எதிரில ஏன் இப்படி பேசுறீங்க? அவளை பாருங்க, நாம பேசுறதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க.
இங்க பாரு, நாளைக்கு காலையில இவளை கொண்டு போய் நீ மலை பகுதியில விட்டுட்டு வந்துரு. நாளைக்கு சாயங்காலம் நான் வீட்டுக்கு திரும்பும் போது இந்த பிளாக்கி வீட்டுல இருக்க கூடாது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க வீடு திரும்பும் போது அவ இங்க இருக்க மாட்டா. அதுக்குள்ள அவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். தன்னோட அம்மாவும் அப்பாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத பிளாக்கி கேட்டுட்டு அழுதுகிட்டே படுத்திருந்துச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. எல்லாரும் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்ச பிளாக்கி இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. எப்படி இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் நம்மள கொண்டு போய் எங்கேயோ விட போறாங்க. அதுக்கு முன்னாடி நாமளே சோனா ஆண்டி வீட்டுக்கு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்படி நினைச்ச பிளாக்கி பிறகு அங்கிருந்து பக்கத்து காட்டுல உள்ள சின்ன குறிப்பிட்ட நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. காலுஜி எழுந்திருங்க, நம்ம வீட்டுல இந்த பிளாக்கிய காணோம். நல்லா பாரு, வெளியில எங்கேயாவது போய் உக்காந்துருக்க போறா. இல்லங்க, நானும் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டேன், அவ எங்கேயுமே இல்ல. வீடு ரொம்பவும் நல்லதா போச்சு. நாமளே அவளை கொண்டு போய் எங்கேயாவது விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அவளே எங்கேயோ போயிட்டா. நம்மளை பிடிச்ச சனியம் தொலைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி ரொம்ப நேரம் பறந்து போன பிளாக்கி கடைசியா சோனா குருவியோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போய் சேர்ந்துடுச்சு. இங்க பாரு பிளாக்கி, உன்னோட கதைய கேட்டா எனக்கு கண்ணீர் வருது. நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு குழந்தையே இல்ல. நீ இனிமே என்னோட வீட்டுலயே இரு. நான் உன்னையே என்னோட குழந்தையா நினைச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு சோனா குருவிய பிளாக்கிய தன்னோட குழந்தையாவே நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சது. எங்க போனாலும் பிளாக்கிய கூடவே அழைச்சிட்டு போச்சு. பிளாக்கியும் சோனா குருவி கூட ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கைய நடந்துச்சு. ஒரு நாள் பக்கத்து காட்டுக்கு ஒரு வேலையா வந்த சோனா குருவியும் பிளாக்கியும் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் வழியில சந்திச்சாங்க. ஆண்டி, இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. என்ன கொண்டு போய் மலை பகுதியில் உள்ள கழுகுக்கு இரையாக்கணும்னு இவங்க தான் ஆசைப்பட்டாங்க. காணுங்களே, நீங்க கொல்லணும்னு நினைச்ச உங்களோட பொண்ணு இப்ப என்கிட்டதான் இருக்கா. அவளை நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு நினைச்சு நீங்க கண்டிப்பா கண்ணீர் விடுவீங்க. இது நடக்கதான் போகுது. இப்படி சொன்ன குருவி பிளாக்கிய கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போச்சு. காலங்கள் ரொம்பவும் வேகமா ஓடிச்சு. பிளாக்கி இப்ப நல்லா பெரியவளா வந்துட்டா. அவளுக்கு சோனா குருவி தையல் கத்து கொடுத்துருந்துச்சு. ரொம்ப நல்ல விதமா பிளாக்கி தையல் தச்சதால அவகிட்ட நிறைய பேர் கொண்டு வந்து தங்களுடைய துணிகளை கொடுத்தாங்க. அதே சமயம் சோனா குருவிக்கு இப்ப வயசாகி இருந்தது. இந்த வயசான காலத்துல பிளாக்கி சோனா குருவியை ரொம்பவும் அன்பா கவனிச்சுக்கிச்சு. பிளாக்கி ஒரு பக்கம் தையல் தச்சுக்கிட்டு தன்னோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அதிலே பார்த்துச்சு. சோனா குருவியை எந்த வேலையும் பார்க்க விடாது. அம்மா, நீங்க இதுவரைக்கும் வேலை செஞ்சீங்க, நான் உங்களை தடுக்கவே இல்ல. ஆனா இதுக்கப்புறம் நீங்க ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். இதுக்கப்புறம் நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். இதே சமயம் காலுக்காகவும் கோரிக்காகவும் ஜக்குவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்த மருமகள் கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்பவும் கடுமையா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. உடனே ஜக்குவுக்கு கோபம் வந்துருச்சு. அம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் பெண் குழந்தை தான் பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா வீட்டுக்கு வந்த மருமகளையே உங்களுக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன். என்னோட மனைவியை அழைச்சுக்கிட்டு வேற வீட்டுக்கு போறேன். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு தன்னுடைய மனைவியை அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஒரு காலுக்காகவும் கோரிக்காகவும் தனியாவே வாழ ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தவங்களுக்கு வயசாக அடுத்தவங்களோட உதவி தேவைப்பட்டது. ஆனா அந்த சமயத்துல இவங்களுக்கு உதவி செய்ய இவங்க பக்கத்துல யாருமே இல்ல. கௌரி, எனக்கு தாகமா இருக்கு. குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடு. எனக்கும் தாகமா இருக்கு. எழுந்திருச்சா இடுப்ப வலிக்குமேன்னு நான் படுத்திருக்கேன். இந்த லட்சணத்துல நான் உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணுமா? கோரி, எல்லாரும் பெண் குழந்தை பிறக்கிறது நல்லதுன்னு சொல்றப்ப நாம அதை நம்பல. அதனாலதான் பிறந்த பெண் குழந்தையையும் தூக்கி யாருக்கோ கொடுத்துட்டோம். அது தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சாதாரண தப்பு இல்ல, பெரிய தப்பு. அத பத்தி இப்ப யோசிச்சு என்ன புண்ணியம்? அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் நாம அனுபவிச்சுதான் ஆகணும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப பிளாக்கி ஒரு தட்டுல சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துச்சு. இந்தாங்க, இந்த சாப்பாட்டை நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. இதை எங்க அம்மா கொடுத்து விட்டாங்க. பிளாக்கி தங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்ததை பார்த்துட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. பிளாக்கி, நீ எங்களுக்கு தினமும் இந்த மாதிரி உணவு கொண்டு வந்து கொடுப்பியா? தினமும் கொண்டு வந்து கொடுப்பனான்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இப்ப எடுத்துக்கிட்டு வந்தேன். நாளைக்கே அவங்க கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கிட்டு வருவேன். சரி, நான் கிளம்புறேன். பிளாக்கி, எங்கம்மா இவ்வளவு அவசரமா கிளம்புற? கொஞ்ச நேரம் எங்க கூட பேசிக்கிட்டீரா? எங்க அம்மா வீட்ல தனியா
இப்படி சொன்ன பிளாக்கி பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிளாக்கி பேசின பேச்சையெல்லாம் கேட்ட காளிக்காகவும் குறிக்காகவும் அவங்க செஞ்ச தவற நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதாங்க.